ஹாய் கைஸ், நான் உங்கள் மாறன் எக்ஸி. இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாள் எல்லோரும் கேட்டுட்டு இருந்த என் ஆர்மர் கலெக்ஷன் தான் பார்க்க போகிறோம். ஓகே கைஸ், வாங்க நம்ம ஃபஸ்ட்டு என் ஆர்மர்ஸை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஆர்மர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அட்மின் 3.0. இந்த ஆர்மர் வந்து ரொம்ப ஃபேவரட்டான ஆர்மர். ஏன்னா இந்த ஆர்மரில் இருக்க பவர் என்னதுன்னா, நம்ம ஒரு பீம் ஆஃப் ரேவாக மாற முடியும். அண்ட் எஸ்பெஷலி இதோட லுக்ஸும் சூப்பராக இருக்கும். அண்ட் கிரேசிரனுக்கு ரொம்பவே முக்கியமான ஒரு ஆர்மர்னு சொல்லலாம். இது இருந்தால் கிரேசிரமில் நம்ம தான் ராஜா. அண்ட் நெக்ஸ்ட் ஆர்மர் பார்த்திங்கன்னா அட்மின் 2.0. இது எனக்கு அவ்வளோவா ஃபேவரட்டானது இல்லை. ஏன்னா இந்த ஆர்மரோட லுக்கும் எனக்கு அவ்வளோவா பிடிக்காது. அண்ட் பவர் டேஷ் டக்குன்னு ரீசார்ஜ் ஆகிடும். பட் டக்குன்னு டேஷ் பண்ணி போகிறதுக்கு நம்ம அட்மின் 3.0வில் டக்குன்னு ஒரு பீம் ஆஃப் ரேவ் ஆகிட்டு டக்குன்னு முடிச்சிடலாம் கைஸ். நெக்ஸ்ட் ஆர்மர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட நியான் ப்ளூ ஆர்மர். இந்த ஆர்மர் ஒன்றும் இல்லை, கொஞ்சம் நார்மலாக ஓடுறதோட கொஞ்சம் ஸ்பீடாக ஓட முடியும் இந்த ஆர்மரில். மற்றபடி இதோட பெரிய பவர்ஸ்லாம் எதுவும் இல்லை. நெக்ஸ்ட் ஆர்மர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்ட்ரோநாட் ஆர்மர். இந்த ஆர்மரோட பவர் என்னதுன்னா லோ கிராவிட்டி. இப்போ நான் குதிக்கிறேன்னா ரொம்ப பொறுமையாக தான் கீழே இறங்குவேன். திஸ் ஆர்மர் ஆல்சோ நாட் அ வெல் குட் ஆர்மர், பட் ஐ வேஸ்ட் மணி ஆன் இட். ஓகே, இந்த ஆர்மருக்கு நல்லா தான் இருக்கும் லுக்கும். நெக்ஸ்ட் ஆர்மர் பார்த்திங்கன்னா, இது வந்து ஃப்ளேம் விசஸ் போல்ட்டு அந்த ஆர்மர். இதோட பவர் வந்து செம்மையாக இருக்கும். அதை நான் வேறு ஒரு இடத்துக்கு போயிட்டு உங்களுக்கு சொல்லுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா மக்களே, நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா சூரியனில் இருக்கோம். பார்த்திங்களா, சூரியனுக்கே வந்துட்டோம் நம்ம. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து பறக்க போகிறோம். இந்த ஆர்மரோட பவர் வந்து ஃப்ளையிங் தான். இப்போ நான் பறக்கிறேன்னா பொறுமையாக பறப்பேன். இந்த பாஸ் இருக்குல்ல, அது ஃபுல்லாக முடிகிற வரைக்கும் நான் பறப்பேன். ஆனால் கீழே போவேன். அதனால தான் நான் இதை வந்து ஹைட்டான பிளேஸில் வந்து யூஸ் பண்ணணுன்னு சொல்கிறேன். இந்த ஆர்மர் என் பர்சனல் ஃபேவரட். ஏன்னா இந்த ஆர்மர் போட்டிருந்தால் நம்மளுக்கு டைமும் அதிகம். அதனால் இது எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஆர்மர். நெக்ஸ்ட் ஆர்மர் பார்த்திங்கன்னா இந்த ஆரஞ்ச் ஆர்மர் ஃபார் பாய்ஸ். இது ஃப்ளையிங் தான், ஆனால் ஒரு கொஞ்ச நேரம் தான் பறக்க முடியும். இது வந்து ஒரு லீனியரான ஒரு ஃப்ளையிங்காக இருக்கும். நம்ம எங்கேருந்து பறக்கிறோமோ அதே கிராஃப்லையே நம்ம பறப்போம். இது ஒன் ஆஃப் மை ஃபேவரட் ஆர்மர். ஏன்னா இதுக்காக நான் ரொம்ப உழைச்சிருக்கேன் சின்ன வயசில். எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது, கொரோனா அப்போ இந்த ஆர்மருக்காக தான் நான் ரொம்ப உழைச்சேன். நெக்ஸ்ட்டு வந்து ட்ராகன் ஆர்மர். இந்த ஆர்மருக்கு நம்மளுக்கு வரணும்னா நம்ம ஒரு ஆளை இன்வைட் பண்ணணும். இதுவும் என்ன ஆர்மர் மாதிரினா அட்மின் 2.0 மாதிரி தான். டேஷ் பவரு டக்குன்னு ரீசார்ஜ் ஆகிடும். அண்ட் நெக்ஸ்ட்டு அகெயின் சேம் நியான் ஃபாஸ்ட் ஆர்மர் க்ரீன் கலரில் இந்த வாட்டி. இது எனக்கு அவ்வளோவா இந்த ஆர்மர்ஸே பிடிக்காது, ஆனால் நான் இதை வாங்கி வச்சுருக்கேன். அண்டு நெக்ஸ்ட்டு ஆர்மர் வந்து நான் என்ன வச்சுருந்தேன் நானே மறந்துட்டேன். நெக்ஸ்ட் ஆர்மர் பார்த்திங்கன்னா இதுதான் வந்து கேர்ள்ஸ்க்கான ஃப்ளையிங் ஆர்மர். இதுவும் நல்லா தான் இருக்கும், சேம் தான் அந்த பாய்ஸ் மாதிரி, ஆனால் கலர் வேறு. பின்னாடி ஹாட்டாக வரும். அண்ட் ஃபைனலி ஹியர் வி கோ ஆரஞ்ச் ஸ்கேட் ஆர்மர். இந்த ஆர்மர் வந்து கிரேசிரனுக்கு ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆர்மர். ஏன்னா இதை வச்சுட்டு நம்ம டப்னு கிரேசிரனே முடிச்சுட்டு போயிடலாம். அந்த டைமில் கொரோனா டைம்லலாம் இந்த ஆர்மர் தான் பெரிய ஆளே அந்த கிரேசிரனுக்கு. வச்சு டப்னு முடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். அதே மாதிரி இதுக்கு இன்னொரு ஷேடு பர்பிள் கலர். ரெண்டுமே வந்து சூப்பரான ஆர்மருங்க. ரெண்டுமே சேம் தான். இதோடைய ஆர்மர் கலெக்ஷன் அவ்வளோதான். இதுக்கு மேலே தான் சேர்க்கணும். சரி, நான் இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேன். மறக்காமல் இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அண்ட் நான் கண்டென்ட் க்ரியேட்டர் அப்ளை பண்ணியிருக்கேன். எனக்கு அது கிடச்சதுக்கப்புறம் நான் தொடர்ந்து நிறைய பிகேஎக்ஸ்டி வீடியோலாம் போடுவேன். அதுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணணும். ஓகே, பாய் ஃப்ரம் மாறன் எக்ஸ்டி. பாய். மறக்காமல் லைக் ஷேர் பண்ணுங்கள்.